அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரொப்பில் ஆலமீன் வஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலே கரீம் அம்மா பாத். ஃபக்கத் ஸல்லல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் மஜீத் பல் குர்ஆனில் ஹக்கீம். விண்ணையும் மண்ணையும் படைத்து சற்றும் கண்ணிமியாமல் படைத்து பாதுகாத்து வரும் இறைவா, உனக்கே வான்மான் புகழனைத்தும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நாம் எல்லோரும் ரமலான் மாதத்தினுடைய நோன்பை நோற்றவர்களாக இருக்கின்றோம். நீங்களும் நானும் செய்யக்கூடிய நல்லமல்கள் எல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அதற்கான முழு பலனையும் முழு கூலியையும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் என்று கூறியவதாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மனிதனின் சிறப்புகளிலே ஒரு மிகப்பெரிய சிறப்பு நன்றி செலுத்துதல். மனிதனின் மீது இரவு பகலாக அல்லாஹ்வின் பாக்கியங்கள் பொழிந்து கொண்டே இருக்கின்றன. அந்த பாக்கியங்களை சரியான இடத்தில் பயன்படுத்துவது, அவற்றை அல்லாஹ்வின் உதவி என்று உள்ளத்தாலும் நாவாலும் ஏற்றுக்கொள்வதற்கு தான் நன்றி என்று சொல்லப்படுது. சுபஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குஃபுருக்கும் ஒரு ஈமானுக்கும் இடையே உள்ள ஒரு வித்தியாசத்தை சொல்லும் போது அஸ்ஸலாத் தொழுகை என்றார்கள். தொழுகையை விட்டால் அவர் குஃப்ரை செய்கிறார், தொழுகையை செய்தால் அவர் ஈமானை நிறைவேற்றுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு முழுக்க கால் வீங்கும் அளவிற்கு தொழுகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கும்போது அந்த தொழுகைக்குரிய காரணமாக என்ன சொன்னார்கள் என்றால், அந்த தொழுகையை நான் எதற்கு கால் வீங்கும் அளவிற்கு அல்லாஹ்விற்கு நான் தொழுகின்றேன், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டாலும் என்றாலும் அல்லாஹ்விற்கு நன்றியுள்ள அடியானாக நான் ஆக வேண்டாமா, அதன் காரணமாக தான் தொழுகின்றேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சுபஹானல்லாஹ். அல்லாஹ்விற்கு நன்றியுள்ள அடியானாக மாறுவதற்குரிய மிகப்பெரிய அம்சமே தொழுகைதான். ஒரு மனிதர் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களும் அந்த மனிதர்கிட்ட கேட்குறாங்க, ஏதாவது கேள், அல்லாஹ்விடத்திலே வாங்கி தருகிறேன் என்று சொல்றாங்க. இன்னி முரீதுன் முராஃபகத்தன் ஜன்னா, சொர்க்கத்தில் உங்களுக்கு தோழமை கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ்விடத்தில் வாங்கி தாருங்கள் என்றார்கள். இரண்டாவது முறையும் கேட்டார்கள், மூன்றாவது முறையும் கேட்டார்கள். 3 முறையும் ஒரே பதில்தான், உங்களுக்கு தோழமை சொர்க்கத்தில், அது போதும் எனக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு நீ உதவி செய், நப்சால் ஃபி கஸ்ரசி சுஜூத், அதிகமாக சுஜூது செய்து நான் உன்னோடு இருக்க வேண்டும். எனக்கு உதவி செய், ஃபி கஸ்ரத்தில் சுஜூத், அதிகமாக சுஜூது செய், அதிகமாக தொழுவு அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்றி செலுத்துவான். என்ன காரியமானாலும் சரி, அது குறைவான காரியமாக இருந்தாலும் சரி, அல்லாஹுவின் நன்றி மகத்தானதாக இருக்கிறது. சுபஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சைத்தான் இடத்துல சொல்றான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜிதா செய்யும்படி அல்லாஹ் கட்டளையிடும் போது ஷைத்தான் மறுத்துவிட்டான். அல்லாஹ்விடத்திலே அவகாசம் கேட்டான், யா அல்லாஹ், எனக்கு வாய்ப்பளி, உன்னுடைய அடியார்கள் செல்லக்கூடிய எல்லா இடங்களிலும் அமர்ந்து கொள்வேன், உன்னுடைய நேரான பாதையில் அமர்ந்து கொள்வேன், வலப்புறம் இடப்புறம் முன்னால் பின்னால் எல்லா புறமும் அவர்களை நான் சூழ்ந்து கொள்வேன். ஏன்? நான் செயல்பட போகிறேன், இப்படி உன்னிடமிருந்து அவர்களை தூரமாக்க போவதுதான் காரணம். உனக்கு நன்றி செலுத்துபவர்களாக அந்த பெரும்பான்மையான மக்களை நீ பெற்றுக்கொள்ள மாட்டாய். ஷைத்தான் அறிந்திருந்தால் அல்லாஹ் ஒருவனை நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக பெற்றுக்கொண்டால் அவன் வெற்றி பெறுவான் என்று அதனால்தான் அவன் சவால் விடும்போது, உனக்கு நன்றி செலுத்துபவர்களாக அந்த பெரும்பாலான மக்களை நீ பெற்றுக்கொள்ள மாட்டாய் என்று ஷைத்தான் கூறினான். அல்லாஹ்விற்கு ஒரு அடியான் நன்றியோடு இருந்தால் 3 அடிப்படையின் மேல் அமையும். அந்த 3 விஷயங்கள் என்னென்ன இன்ஷா அல்லாஹ் தெளிவாக பார்ப்போம். 1, உள்ளத்தால் அந்த நன்றியை உறுதிப்படுத்த வேண்டும். 2வது, நாவால் அந்த நன்றியை சொல்ல வேண்டும். அம்மா பி நிஅமதி ரப்பிக ஃபஹத்தீஸ். 3வது, இன்னும் ஒன்று, அது செயலால் வெளிப்பட வேண்டும். இந்த 3 அடிப்படைகள் மேல்தான் நன்றி உறுதி செய்யப்படுகிறது. உள்ளத்தால் மறைவாக இருக்கக்கூடிய அருட்கொடையை அறிந்து கொள்வது, அதை வெளிப்படையாக பேசுவது, அந்த 2ஐ கொண்டு செயல்படுத்துவது, இந்த 3 அடிப்படையில் தான் நன்றி செலுத்துதல் உறுதியாக்கப்படுகிறது என்று
இப் இப்னு கையும் ரஹமத்துல்லாஹி அன்ஹு வந்து அறிவிச்சிருக்காங்க. சுபஹானல்லாஹ். ஒரு காரியத்திற்கு நீங்கள் நன்றி செலுத்தினால் அல்லாஹ் அதனை அதிகரித்து தருகிறான். நீங்கள் மாறுபாடு செய்து நடந்தால் அவனுடைய வேதனை மிக கடுமையாக இருக்கிறது என்று அல்லாஹு தாலா குர்ஆனிலே கூறுகிறான். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹுவின் நியமத்துகளை அறிந்தவன் தான் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவான். அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதாக கொடுத்த நியமத் என்ன? நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்வாதாரமும் அதன் அம்சங்கள் தான். அல்லாஹ்வின் அருக்கொடையை நீங்கள் எண்ண ஆரம்பித்து விட்டால் அதை எண்ணி முடிக்கவே முடியாது. உங்களிடம் இருப்பதை எல்லாம் அல்லாஹ்வின் நியமத்து தான். இன்ஷா அல்லாஹ். பார்வை அல்லாஹ் கொடுத்த நியமத், செவி அல்லாஹ் கொடுத்த நியமத், உள்ளம் துடிப்பது அல்லாஹ் கொடுத்த நியமத், ஒவ்வொரு இதய துடிப்பு உடைய ஓசையும் அல்லாஹ் கொடுத்த நியமத்து தான். இந்த நாணங்களில் ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அனைத்தும் அல்லாஹ் கொடுத்த நியமத்து தான். இந்த நியமத்தில் ஒன்றை அல்லாஹ் நீக்கிவிட்டாலும் நம் வாழ்க்கை முடிந்துவிடும். ஆனால் அல்லாஹ் நமக்கு கொடுத்ததை மறந்துவிட்டு, ஆனால் அல்லாஹ் கொடுக்காததை கொண்டு ஏங்கிக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு குறைப்பட்டு கொண்டு இருக்கின்றோம். எனக்கு அல்லாஹ் அதை கொடுக்கவில்லை, இதை கொடுக்கவில்லை என்று, நம் வாழ்க்கை சரியில்லை, நம் பொருளாதாரம் சரியில்லை என்று குறைகளை தேடிக்கொண்டிருக்கிறோம். நவது பில்லாஹி மின்கா. இந்த மாதிரி அல்லாஹ் கொடுத்த நியமத்துக்களை பொருந்தி கொண்டும் அல்லாஹ் கொடுக்காத நியமத்துகளை வந்து நம்ம புறக்கணிச்சிடணும். அல்லாஹ் நமக்கு எந்த நியமத்தெல்லாம் கொடுத்துருக்கானோ அதை பொருந்தி வாழக்கூடிய மக்களாக வாழணும். பனி இஸ்ரவேல்களில் வழுக்கத்தலையர், வெண்குஷ்டவாளி, குருடர் 3 பேரையும் சோதிக்க நாடி அல்லாஹ் ஒரு வானவரை வந்து அனுப்பி வைக்கிறான். அப்போ அனுப்பி வைக்கும் போது முதல்ல அந்த வானவர் வந்து வெண்குஷ்டவாளி கிட்ட போய் கேட்குறாங்க, உனக்கு விருப்பமானது எது என்று கேட்குறாங்க. அப்போ அந்த வெண்குஷ்டவாளி சொல்கிறாங்க, எனக்கு இந்த அருவருப்பான இந்த தோல் போய் அழகிய தோல் வர வேண்டும், அதுதான் எனக்கு விருப்பமானது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த வானவர் வந்து தடவின உடனே அவங்களுடைய அந்த அருவருப்பான அந்த தோல் போயிட்டு அழகான நிறம் வந்துடுது. அதுக்கப்புறம் உனக்கு விருப்பமான அந்த செல்வம் எது என்று அந்த வானவர் கேட்குறாங்க. அதற்கு இந்த வெண்குஷ்டவாளி சொல்கிறாங்க, ஒட்டகம் அல்லது ஆடு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த வானவர் வந்து சினை ஒட்டகத்தை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இதில் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இரண்டாவதாக வழுக்கத்தலையர்கிட்ட வந்து போகிறாங்க. போய் உனக்கு விருப்பமானது எது என்று கேட்குறாங்க. அந்த வழுக்கத்தலை உடையவர் வந்து சொல்கிறாங்க, எனக்கு இந்த தலைமுடி வந்து இல்லை, எனக்கு இந்த வழுக்கத்தலையிலேருந்து அழகிய முடி வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த வானவர் தடவுறாங்க. அவங்களுடைய அந்த தலையில் வந்து அந்த தலைமுடி வந்து அதிகமாகிடுது. உடனே வந்து உனக்கு விருப்பமான செல்வம் எது என்று கேட்குறாங்க. அதற்கு அவங்க சொல்கிறாங்க, பசுமாடு அப்படின்னு சொல்கிறாங்க. சினை பசுமாட்டை ஒன்று கொடுக்குறாங்க. இதன் மூலம் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக அப்படின்னு அந்த வானவர் கொடுத்துட்டு போகிறாங்க. மூன்றாவதாக குருடரிடம் போய் கேட்குறாங்க, உங்களுக்கு விருப்பமானது எது என்று கேட்குறாங்க. அதற்கு அந்த குருடர் சொல்கிறாங்க, அல்லாஹ் எனக்கு பார்வையை எடுத்து விட்டான், நான் மக்களை பார்க்க வேண்டும், இதுதான் என்னுடைய விருப்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அந்த மாணவர் வந்து அவங்கள வந்து தடவுறாங்க. உடனே அவருக்கு வந்து பார்வை வந்துடுது. உடனே உனக்கு விருப்பமான செல்வம் எது என்று கேட்குறாங்க. அந்த குருடர் வந்து சொல்கிறாங்க, எனக்கு வந்து ஆடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சினை உள்ள ஆட்டை வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. இதில் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வான் அப்படின்னு சொல்றாங்க. ஒட்டகம் கொடுத்தவர்களுக்கு ஒட்டக மந்தையும், பசுமாடு கொடுத்தவருக்கு மாட்டு பண்ணையும், ஆடு கொடுத்தவருக்கு ஆட்டு மந்தையும் இது பெருசாயிடுது. பெருசான பிறகு சிறிது காலம் கழித்து அந்த வானவர் வந்து வெண்தோல் உடையவருடைய அந்த தோற்றத்திலே வந்து வெண்தோல் உடையவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி நான் வந்து ஒரு ஏழை, என்னுடைய பிரயாண ஜாமான் வந்து தொலைஞ்சிருச்சு, அல்லாஹ்வினுடைய கிருபையிலா உன்னையும் என்னையும் தவிர அல்லாஹ்வின் தவிர இவர் யாராலும் உதவி செய்ய முடியாது, அல்லாஹ்வின் பொருட்டால் ஒரு ஒட்டகத்தை கொடுத்துருங்க, நான் அதை வச்சு என்னுடைய பிரயாணத்துக்கானதை நான் ஏற்பாடு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு அந்த வெண்தோளுடையவர் சொல்கிறாங்க, போ எனக்கு வந்து வேற வேலைகள் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லாஹ் தானே உங்களுக்கு கொடுத்தான் இந்த நிறங்களும் இந்த சொத்துக்களும், அல்லாஹோட பேரால் எனக்கு கொஞ்சம் ஒரு ஒட்டகத்தை தரக்கூடாதான்னு கேட்குறாங்க. என்னது அல்லாஹ்
கொடுத்தானா? மூதாதையான காலத்திலிருந்து எங்க வாரிசுகள் பரம்பரை பரம்பரையா நாங்க சேர்த்து வச்ச சொத்து அப்படின்னு அந்த வெண்தோளுடையவர் சொன்னோடனே உடனே இந்த மலக்கு சொல்றாங்க, நீ பொய்யனாக இருந்தால் முந்தைய தோட்டத்திலே உன்னை அல்லாஹ் ஆக்குவானாக அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இதே போல இரண்டாவதாக வழுக்கத்தலையிட்ட போய் கேட்குறாங்க. வழுக்கத்தலையிட்ட வந்து கேட்டோன்னே அவங்க முந்தையவர்கிட்ட அந்த வெண்தோல்வாளிகிட்ட கேட்ட மாதிரியே இவங்கள்ட்ட கேட்குறாங்க. இவங்களும் அதே பதில சொல்றாங்க. உடனே வானவர் சொல்றாங்க, நீ பொய்யனாக இருந்தால் உன்னை அல்லாஹ் முந்தைய தோற்றத்தில் ஆக்குவானாக அப்படின்னு சொல்றாங்க. மூன்றாவதாக குருடனிடத்துல போய் கேட்குறாங்க. குருடருடைய அவங்கவுங்க தோட்டத்தில் போய் கேட்குறாங்க. கேட்டவுடனே அவங்க சொல்கிறாங்க, நான் ஒரு வழிப்போக்கன், பிரயாணத்தினுடைய பொருட்களை வந்து நான் தொலைச்சிட்டேன். அல்லாஹ் உம்மியும் தவிர எனக்கு உதவுவன் வேறு யாரும் இல்லை. அல்லாஹின் பெயரால் எனக்கு ஒரு ஆட்டை உம்மிடம் வந்து கேட்குறேன். அதன் மூலம் நான் பிரயாணத்துக்கு வந்து பயன்படுத்திப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோன்னே நான் குருடனாக தான் இருந்தேன் அப்படின்னு அந்த குருடர் சொல்கிறாங்க. எனக்கு என் பார்வை அல்லாஹ் திருப்பி தந்தான். நீ விரும்பியதை எடு, நீ விரும்பியாததை விட்டுட்டு போயிடு. அல்லாஹ்வின் சத்தியமாக இன்று நீ எது எடுத்துக்கொண்டாலும் எதையும் அல்லாஹுக்கு உமக்கு நான் அளிக்க தயங்க மாட்டேன் என்று அவங்க வந்து சொல்றாங்க. உமக்கு உள்ளதை நீயே வச்சுக்கொள்ளு. உன்னை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். உங்கள் இருவரையும் உங்களுடைய இரு தோழர்களையும் அல்லாஹ் கோபமாகிட்டான் அப்படின்னு அந்த வானவர் சொல்றாங்க. இந்த ஹதீஸை அறிவிச்சவங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே இந்த ஹதீஸை வந்து அறிவிக்கிறாங்க. எனவே நமக்கு அல்லாஹு தாலா என்னதான் நியமத்துகளை கொடுத்தாலும் அதை நல்ல முறையில் பொருந்தி கொள்ளணும். பொருந்தி கொள்ளக்கூடிய அந்த பக்குவத்தை உடையவர்களாக இருக்கணும். நமக்கு அல்லாஹ் எவ்வளோ நியமத்துகளை வழங்கினாலும் நமக்குன்னு மட்டும் வைக்காத பிறருக்கும் கொடுக்கக்கூடிய அந்த மனப்பான்மையை கொண்டுட்டு வரணும். அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய எந்த நியமத்தா இருந்தாலும் பிறருக்கும் கொடுக்கக்கூடிய மனப்பான்மையும் உள்ளத்துல வைக்கணும். தண்ணீர் அருந்தும் போது அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தணும். சாப்பிடும்போது நன்றி செலுத்தணும். நன்றி செலுத்துவதற்கு அல்லாஹ் நமக்கு கொடுத்த நியமத்துகளை வந்து மறந்துடக்கூடாது. அதற்கான அது அல்லாஹுக்கு நமக்கு பதிலுக்கு என்ன செய்யணும்? அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். எனவே நாம் அனைவரும் நன்றி உள்ளம் படைத்தவராக இருப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நம் அனைவரையும் அல்லாஹ் ரஹ்மான் ஆக்கி அருள்வானாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.